திருமறை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வணக்கம். திருமறை நேரம் நேயர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வான்வழி வேத வகுப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். ஞாபகம் இருக்கா? இலவசமான அஞ்சல் வழி வேத பாடம் இருக்கிறது. எக்ஸாம் முடிஞ்சு லீவ் வரப்போது எல்லா பிள்ளைகளையும் தயவுசெய்து இந்த கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸை வாங்கி எழுத வைங்க லீவில். அடுத்தது மற்றவர்களுக்கு இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். சரி, இன்றைக்கி நாமும் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலிருந்து செய்தி கவனிக்க போகிறோம். இந்த 4ஆம் அதிகாரத்தில் சில வித்தியாசங்களை அவர் சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் இருந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுக்கும் இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நீதியின் பிரமாணத்துக்கும் இருக்கிற மேன்மையை அவர் சொல்லுகிறார். சீனாய் மலையிலே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, எருசலேமிலே புதிய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை இங்கே ஈசாக்கு இஸ்மவேல் என்ற 2 குமாரர்கள் மூலமாக அந்த வித்தியாசத்தை சொல்ல வர்றார். அப்போ ஒரு வசனத்தை நாம கவனிப்போம். 4ஆம் அதிகாரம் 29வது வசனம், ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. இன்றைக்கு கூட கிறிஸ்துவின் சரியான சத்தியத்தை சொல்லுகிற கூட்டத்தாருக்கு, கிறிஸ்துவுக்குள்ளாக சத்தியத்தின்படி சரியாக நடக்கிற கிறிஸ்துவின் சபையாருக்கு வேதத்தை கையில் வைத்துக்கொண்டு தங்கள் மாம்சத்தின் போக்கிலே நடக்கிற விசாலமான வழி செல்லுகிற அநேக மார்க்க பிரிவினை கூட்டத்தார் துன்பங்களை கொடுக்கிறார்கள். தங்களை அவங்களும் கிறிஸ்துவை நம்புகிற கூட்டம் தான் சொல்றாங்க. ஆனாலும் இந்த சரியான ஒரே சுவிசேஷத்தை சொல்லுகிற, கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிற நீதியை பற்றி பேசுகிற, கிறிஸ்துவின் உபதேசத்துக்குள்ள நடக்கிறவர்களை மற்றவர்கள் துன்பப்படுத்துகிறார்கள். இன்னைக்கு நடக்கிறது. அதான் அந்த அன்னைக்கே பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். ஆகவே நாம் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக துன்பங்களை அனுபவித்தாலும், நீதி நிமித்தம் பாடுகளை அனுபவித்தாலும் சத்தியத்திலே உறுதியோடு இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. செய்தி கடந்து போகலாமா? இந்த நாளிலே நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம். என் அருமையான திருமறை நேர நேயர்களே, தொடர்ந்து காலைதோறும் ஆண்டவருடைய வார்த்தையை வசனமாக எடுத்து படித்து ஆழமாக சத்தியத்தை தெரிந்து கொள்ள இந்த திருமறை நேர நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நன்றி தெரிவிக்கிறேன். இந்த நாளில் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் யாராவது நல்லது சொன்னால் அது நமக்கு பிடிக்காது, சத்தியத்தை சொன்னால் நமக்கு பிடிக்காது. அதான் உண்மை. மத விஷயத்திலும் கூட இதுதான். இன்றைக்கி இந்த கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற மதவாதிகள் சத்தியத்தை எடுத்து சொன்னால் சொல்லாதே, அது அவங்களுக்கு விளங்காது, நீங்கள் ஏன் சொல்கிறீங்க, அப்போ எதை தான் நான் சொல்லணும், மோட்சத்துக்கு போ, சத்தியத்துக்கு கீழ்ப்படி, இயேசுவை மகிமைப்படுத்து, தேவனுடைய வசனத்தை மட்டும் நம்பு அப்படி சொல்கிறது தவறா? இப்படி நான் சொல்வதற்காக வேறு யார் இடத்துல பணத்தை பெறுகிறேனா, அல்லது என்னுடைய பிரசங்கத்தின் மூலமாக ஜனங்கள் இடத்துல எனக்கு பணத்தை அனுப்பி கொடுங்க அப்படின்னு பிச்சை எடுக்கிறேனா? இல்லை. எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை சத்தியத்தை சொல்வதற்காக மட்டுமே நான் பயன்படுத்துகிறேன். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை இப்படி படிக்கணும். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதுனாலே உங்களுக்கு சத்ரு வேணும். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதுனால நான் உனக்கு சத்ருவா? சத்தியத்தை நான் உனக்கு சொன்னதுனாலே நான் உனக்கு எதிரியா? இல்லை பிரியமானவர்களே. இயேசு சொல்கிறாரு யோவான் 8:32, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 14:6 சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். யோவான் 17:17 சொல்கிறாரு, உம்முடைய வசனம் சத்தியமாக இருக்கிறது, ஆகினால் அவைகளை பரிசுத்தமாக்கும். பார்த்தீங்களா? சத்தியம் நம்மை விடுதலையாக்குகிறது, சத்தியம் நமக்கு வழியாக இருக்கிறது, சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்குது. சத்தியத்தை நான் உங்களுக்கு சொன்னதுனாலே நான் ஒரு சத்ருவான்னு கேட்கிறார். ஏனென்றால் கலாத்திய மக்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள், ஆனால் இப்பொழுது பின்மாற்றம் அடைகிறார்கள். அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக விருத்த சேதனத்தையும் நியாயப்பிரமாண கிரியைகளையும் மீண்டும் அவர்கள் கைக்கொள்ள விரும்புகிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரம் 10வது வசனத்தில் நியாயப்பிரமாணத்தை குறித்து ஒரு வசனம் இருக்குது. நம்முடைய பிதாக்களாலும் முற்பிதாக்களாலும்
முன்னோர்களாலும் சுமக்க முடியாத நுகத்தடியை நீங்கள் சீஷர் கழுத்தின் மீது வைக்கிறதுனாலே தேவனை சோதிக்கிறீர்கள். அன்பேரபிள் யோக், அதாவது சுமக்க முடியாத நுகத்தடி. எதை குறித்து சொல்றார் தெரியுங்களா? நியாயப்பிரமாணத்தை புறஜாதிகள் கைக்கொள்ள வேண்டும் என்று போதிக்கிறது அவர்கள் சுமக்க முடியாத கழுத்தில் வைக்கப்பட்டிருக்கிற நுகத்தடின்னு சொல்றார். கலாத்தியர் 3:10 பார்த்தோம், நியாயப்பிரமாண கிரியைக்காரர்கள் யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்காங்க. கலாத்தியர் 5:4 பார்க்கிறோம், நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமானாக்கப்பட விரும்புகிற நீங்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். புரியுதுங்களா? இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிற பெரிய பிரிவுகளில் 3வது பிரிவு நியாயப்பிரமாணத்தினுடைய சகல கிரியைகளையும் அங்கிருந்து தான் அவங்க பேசுறதையும் நீங்க பார்க்கலாம். எப்போ வேணாலும் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் தான் அவங்களால ஒரு செய்தி சொல்ல முடியுது. பழைய ஏற்பாட்டை நம்ம படிக்கணும், பழைய ஏற்பாட்டை நாம் உணரணும். ஆனால் பழைய ஏற்பாட்டில் உள்ள நியாயப்பிரமாணம் கட்டளையாக நமக்கு இப்பொழுது இல்லை. இதுதான் கலாத்திய நிருபத்தில் அவர் பேசுகிறார். முதலாவது ஒரு கருத்து சொல்றார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தில் நாம் குழந்தைகளாக இருக்கும்போது எப்பொழுதுமே ஒரு அடிமை மாதிரி தான். ஆரம்பத்தில் பிள்ளைகளாக இருக்கும்போது நம்ம வீட்டு வேலைக்காரன் கூட நமக்கு எஜமானா இருப்பான். ஆனால் நம்முடைய வீட்டு வேலைக்காரன் நமக்கு எஜமானா உண்மையிலே இல்லை. ஆனால் நம்ம குழந்தைகளாக இருக்கிறதுனால அவன் நம்மை கண்காணிக்கிற ஒருவனாக இருக்கிறதுனால அவனுக்கு நாம் அடிமைப்பட்டிருக்க வேண்டியது அவசியமாக தான் இருக்குது. 4ஆம் அதிகாரம் முதல் வசனம், பின்னும் நான் சொல்கிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானனாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாக இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் வீட்டு காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். புரியுதுங்களா? இது நம்ம வீட்டில் நடக்கிற சம்பவம் தான். அது மாதிரி ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம ஏதோ ஆரம்ப காலத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டோம், ஏதோ ஒரு சபையில் இருந்துட்டோம். அதனால் அப்படி இருக்கணும்னு அவசியமா? குழந்தைகளாக இருந்த காலத்தில், நம்ம அறியாது இருந்த காலத்தில் அந்த வழியில் நடந்துட்டோம். 3ஆம் வசனம், அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். 4ஆம் அதிகாரம் 8வது வசனம், நீங்கள் தேவனை அறியாதிருந்த போது சுவாபத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாக இருந்தீர்கள். நம்ம அறியாதிருந்த காலத்தில் இப்படி இருந்தோம், இப்போ சத்தியத்தை அறிந்து கொண்டோம் இல்லையா? புதிய ஏற்பாடு என்ன போதிக்கு நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா? இனிமேல் நம்ம அப்படி இருக்கலாமான்னு கேட்குறார். இன்னைக்கு பாருங்க, உயிர் போகிற அளவுக்கு பேசுகிறாங்க. தசம பாகம் பழைய ஏற்பாட்டு விஷயங்களை உயிர் போகிற மாதிரி ஜனங்கள் இடத்துல பேசி அவங்க உயிரை இவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டை நம்ம படிக்கும்போது அந்த உபதேசம் என்னவோ அதை மட்டும் நம்ம பார்க்கணும். அதனால தான் ஆதி கிறிஸ்தவர்கள் அப்போஸ்தலர் நடபடி 2வது அதிகாரம் 42வது வசனத்தில் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியுனியத்திலும் அப்பம் விற்குதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். The earlier Christians, they were continued steadfastly in the apostolic doctrine. நாமும் அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் கீழே நடக்கும்போது புதிய ஏற்பாட்டுக்குரிய மக்களாக இருப்போம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 4-5 வசனங்கள், நாம் புத்திர சுவீகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானாருமாகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். தேவன் தமது குமாரனை அனுப்பினார். எப்பொழுது அனுப்பினார்? நியாயப்பிரமாணம் ஆட்சியில் இருந்த காலத்தில், இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிற அந்த கடைசி நேரம் வரைக்கும் பழைய ஏற்பாட்டு சட்டம் ஆட்சியில் இருக்குது. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், அவர் சிந்திய ரத்தம் பூமியில் தொடுகிற வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட பூமிக்குரிய ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தான் மனுஷனுடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்டது. ஆகவே காலங்கள் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர், உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவுக்கு பூமிக்குரிய தகப்பனார் கிடையாது. பரிசுத்த ஆவியானவரே மரியாளின் வயிற்றில் கர்ப்பத்தில் வந்து பிரவேசித்து இம்மானுவேல் என்ற இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்தார்.
ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவர். ஆதியாகமம் 3:15 வாசிக்கிறோம். தேவன் சொன்னாரு, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிகாலை கடிப்பாய். இந்த வாக்குத்தத்தம் ஏவாளுக்கு முன்னால, சாத்தானாக இருந்த சர்ப்பத்துக்கு முன்னால தேவன் சொன்னார். வரப்போகும் காலத்திலே ஸ்திரீயின் மகனாக, குமாரனாக தேவனுடைய குமாரன் வெளிப்படுவார். அவர் பிசாசின் தலையை நசுக்குவார். ஆனால் அவருக்கு தற்காலிக மரணத்தை ஏற்படுத்துவது போல அவர் சிலுவையில் மரணம் அடைகிறாரே, அது அவருடைய காலை அந்த பிசாசு கொத்துவதற்கு சமமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவருமாக இருந்தார். இயேசு கிறிஸ்து பிறந்த போது அவருக்கு சடங்குகள்லாம் செய்யப்பட்டது, விருத்த சேதனம் செய்யப்பட்டது. 12வது வயதில் எருசலேம் தேவாலயத்தில் அவரை ஒரு யூதராக கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அவருடைய வாழ்நாள் காலம் முழுவதும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை அழிக்காம நிறைவேற்றுகிறவராக நடந்தார். அந்த நிகழ்ச்சி முழுவதும் சிலுவை மரணம் வரைக்கும் தான். சிலுவையில் அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து என்ன செய்கிறார் அந்த சிலுவையிலே என்பதை கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, கையெழுத்து என்பது பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம், அதை நடுவில் இராதபடி எடுத்து, யாருக்கு நடுவில் இராதபடி? மனுஷருக்கும் தேவனுக்கும் நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. எதை சிலுவையின் மேல் ஆணி அடித்து? பழைய ஏற்பாட்டினுடைய சகல சட்டங்களையும். 15 துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு. கிறிஸ்துவானவர் பழைய ஏற்பாட்டில் உள்ள சகல அதிகாரத்தையும் அதனுடைய சகல ஆவணங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினாலே அதை உரிந்து கொண்டார். வெளிரங்கமான கோலமாக்கி சிலுவையில அவைகளின் மேல வெற்றி சிறந்தார். சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரிக்கிறார் என்ற அந்த காட்சி தேவனுக்கும் மனுஷனுக்கு இடையில் இருந்த நியாயப்பிரமாணம் எடுக்கப்படுவதையும், அதன் அதிகாரங்கள் உரிந்து எடுத்துக்கொள்ளப்படுவதையும், அது நடுவில் இராதபடி ஆணி அடிக்கப்படுவதையும் அது காண்பிக்குது. இயேசு கையில் ஆணி, காலில் ஆணி அடிக்கப்பட்டது அவருடைய கரத்தோடு முடியவில்லை, பழைய ஏற்பாட்டு சட்டங்களையும் அது நிறைவேற்றுகிறதாக இருக்குது. கொலோசியர் 2:16 ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக, அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் ஒரு நிழல் மாதிரி இருக்கான். கிறிஸ்து தான் நிஜம். இப்போ நிஜம் இருக்கும்போது நிழலை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதைத்தான் கலாத்தியரில் அவர் பேசுகிறாரு. பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மனதில் கொண்டு இந்த 4ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு ஓமையை பேசுகிறார். உதாரணமாக ஆபிரகாம் நம்ம எடுத்துக்குவோம். ஆபிரகாமுக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி சாராள், 2வது மனைவி ஆகார். இந்த முதல் மனைவிக்கு ஈசாக்கு பிறந்தான். ஈசாக்கை ஆபிரகாம் சாராள் இடத்துல தன்னுடைய சக்தினாலேயோ பலத்தினாலேயோ பெறலை, தேவனுடைய வார்த்தினாலும் வாக்குத்தத்தத்தினாலும் அவன் பிறந்தான். கர்த்தர் சொன்னதுனால அவன் உருவானான். ஆனால் ஆகார்கிட்ட ஆபிரகாம் பிரவேசித்த போது அது அவனுடைய சக்தினாலும் அவனுடைய பலத்தினாலும் மாம்சத்தின்படியும் அவன் பிறந்தான். அவனுடைய பேர் இஸ்மவேல். நல்லா கவனிங்க, ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகளுடைய பேர், ஒருவன் ஈசாக்கு, மற்றொருவன் இஸ்மவேல். இஸ்மவேலுடைய தாயார் ஆகார், ஈசாக்கினுடைய தாயார் சாராள். இந்த ஊமையோட இன்னொரு ஊமையும் நம்ம பார்ப்போம். சீனாய் மலையில் மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவின் மூலமாக எருசலேமில் புதிய ஏற்பாடு கொடுக்கப்பட்டது. இந்த கருத்தை மிக அழகான ஒரு ஜோடி பொருத்தமாக நாம் பார்க்கிறோம். அதாவது 4வது அதிகாரம் 31வது வசனத்தில், இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையாளவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுவாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாக இருக்கிறோம். இங்கே அடிமை யாரு? ஆகார். ஆகார் பழைய ஏற்பாட்டுக்கு உதாரணமாக பேசப்பட்டிருக்கு. சுவாதீனம் உள்ளவள் யாரு? அதாவது சாராள், அது கிறிஸ்துக்கு உதாரணமாக பேசப்பட்டிருக்கு. இப்பொழுது நாம் யாருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம்? சுவாதீனம் உள்ளவளுக்கு.
வாக்குத்தத்தின்படி பிறந்தவருக்கு. 26வது வசனம், மேலான எருசலேமோ சுவாதீனம் உள்ளவள், அவளே நமக்கு எல்லாருக்கும் தாயானவள். ஏன்னா புதிய ஏற்பாடு எருசலேமில் கொடுக்கப்பட்டது. எருசலேமில் தான் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். பழைய ஏற்பாடு சீனாய் மலையில் கொடுக்கப்பட்டது. 25வது வசனம், ஆகார் என்பது அரபு தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டிருக்கிறாள். ஆக இந்த ஒப்பனையை கவனிங்கள். அதாவது பழைய ஏற்பாடு சீனாய் மலையில் ஆகாருக்கு ஒப்பாகவும் அவளுடைய பிள்ளையாகிய இஸ்மவேலுக்கு ஒப்பாக இருக்குதான். புதிய ஏற்பாடு கிறிஸ்துவின் மூலம் எருசலேமில் சுதந்திரவாளிகளாகிய நமக்கு கொடுக்கப்பட்டதுக்கு ஒப்பாக, அதாவது சாராள் மூலமாக வந்த ஈசாக்கை போல வாக்குத்தத்தின்படி இருக்குதான். 4ஆம் அதிகாரம் 24வது வசனம், இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைதனத்துக்குள்ளாக பிள்ளை பெறுகிறது, அது ஆகார் என்பது தானே. 26ஆம் வசனம், மேலான எருசலேமோ சுவாதீனம் உள்ளவள், அவளே நாம் எல்லாருக்கும் தாயானவள். 28வது வசனம், சகோதரரே நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். கவனிச்சிங்களா? ஆக பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஏணியை வச்சாலும் எட்டாது. ஆக இந்த ஓமையில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, நீங்கள் ஈசாக்கை போல இருந்தால் புதிய ஏற்பாட்டு கால கிறிஸ்தவர், நீங்கள் இஸ்மவேலை போல இருந்தால் பழைய ஏற்பாட்டு கால கிறிஸ்தவர். பழைய ஏற்பாட்டு கால கிறிஸ்தவத்தை கையாளுற ஆட்கள் அவர்கள் ஆகாரின் வழியில் சீனாய் மலையில் கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை கைக்கொள்கிறவர்களை போல இருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டு கால முறைமையின்படியான ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் எப்படி சாராள் வாக்குத்தத்தின்படி ஈசாக்கை பெற்றெடுத்து அது மேலான எருசலேமுக்கு சமமாக இருக்குதான். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு முக்கியமான அலகோரி, அது என்னன்னு கேட்டிங்கன்னா 4வது அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்கிறாரு, அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுவாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தின்படி பிறந்தான். புரியுதுங்களா? அதாவது ஆகார் வழியாக ஆபிரகாமுக்கு பிறந்த இஸ்மவேல் பிசிக்கல் மாம்சத்தின்படி பிறந்தான். ஆனால் ஆபிரகாம் சாராள் மூலமாய் பெற்ற ஈசாக்கு தேவனுடைய வாக்குறுதியின்படி பெறப்பெற்றான், தேவனுடைய வல்லமையின்படி பெறப்பெற்றான், கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டதனால அவன் பிறந்தானான். அப்போ இஸ்மவேல் ஃப்ளஷ், ஐசக் இஸ் ஸ்பிரிட். பழைய ஏற்பாடு மாம்சத்துக்குரியது, புதிய ஏற்பாடு ஆவிக்குரியது. இப்போ ஒரு முக்கியமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், இதை நீங்கள் கவனிக்கணும். 29ஆம் வசனம், ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்தேறி வருகிறது. சகோதரர்களே, இந்த நிருபம் 53வது வருஷம் அல்லது 54ல் எழுதப்பட்டது. அன்றைக்கே சபைக்கு துன்பம் இருந்தது. அந்த துன்பம் எங்கிருந்து வந்தது? ஆபிரகாமுக்கு மாம்சத்தின்படி பிறந்த இஸ்மவேல் மூலமா ஈசாக்குக்கு துன்பம் வந்தது போல சபைக்கு யூத கிறிஸ்தவர்களால புறஜாதிய கிறிஸ்தவர்களுக்கு பழைய ஏற்பாட்டினுடைய பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் என்ற போதனையின் வழியாக துன்பம் வந்தது. இந்த சம்பவத்தை ஆதியாகமம் 21:10 நம்ம வாசிக்கலாம். இஸ்மவேல் ஈசாக்கை துன்பப்படுத்தினான், அது நிமித்தம் சாராள் மனம் அடிவாகி அடிமையானவளையும் அவளுடைய பிள்ளையும் தூரமாக்குங்கள் என்று அவள் ஆபிரகாம் இடத்துல முறையிடுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த 4ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதாவது கிறிஸ்துவுக்குள்ளாக சுவாதீனமாக பரிசுத்தாவியில் வாழ்கிற, கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை போல நாம் இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ஈசாக்கை போல் இருக்கிறோம். நாம் மேலான எருசலேமுக்குள் வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணமான சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டின் கீழே நாம் நடக்கிறவர்களாக இருக்கிறோம். 4ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்தில் என்ன சொல்றாரு? எந்த ஒரு குழந்தையும் குழந்தையா இருக்கும்போது
அந்த குழந்தை தான் அந்த நிலத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் வாரிசு சகல, அதுதான் எஜமான். இருந்தாலும் அந்த குழந்தையை பராமரிக்கிற ஒரு வேலைக்காரனுக்கு முன்னால் அது அடிமைப்பட்டிருக்கிற ஒரு காலம்னு ஒன்று இருக்க தான் செய்யும். அந்த வேலைக்காரன் பார்த்து 5 வயசு உள்ள அந்த குழந்தை இப்படி உட்காருன்னு சொன்னால் அது உட்காரணும். சொன்ன ஆள் வந்து வேலைக்காரன், உட்கார்ந்த குழந்தை வந்து எஜமான. இருந்தாலும் அந்த குழந்தை அடிமைப்பட்டிருக்குது தற்காலிகமாக. அதே மாதிரி இந்த உலக வழக்கத்தில் நாம் அடிமைகளாக இருக்கிறோம். மத வழக்கத்தில் நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளாக இருக்கிறோம். அறியாமை உள்ள காலங்களில் இப்படி நாம் நடந்துக்கிட்டோம். இப்பொழுது நாம் கிறிஸ்துவண்டை வந்துட்டோம். கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை புரிந்து கொண்டோம். சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். கிறிஸ்துவை ஞானஸ்தானத்தின் வழியாக தரித்துக் கொள்கிறோம். ஆகவே இனி நாம் அடிமைகள் அல்ல. நண்பர்களே, இது உங்களுக்கு புரியலையா? இது உங்களுக்கு விளங்கவில்லையா? தேவன் இதை விளங்கி கொள்ளும்படியாக தான் இந்த பைபிள் உங்கள் கையில் கொடுத்துருக்கார். ஆகவே இந்த காலையில் நீங்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை ஏதாவது ஒரு வகையில் இன்றைக்கும் கைக்கொள்வீர்களானால் அது உங்களுடைய அறியாமையும் நீங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கிறதையும் இன்னும் தவறான போதனையின் கீழே நடக்கிறதையும் மாம்ச மார்க்கத்தையும் அது காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலிருந்து நாம் முற்றிலும் விலகி கிறிஸ்து தாமே நமக்காக ஸ்தாபித்திருக்கிற மேலான எருசலேமுக்குள்ள பரிசுத்த ஆவிக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளாக, அவருடைய வாரிசுதாரர்களாக, அவருடைய செல்வ பிள்ளைகளாக நாம் நடக்க வேண்டும். அப்படி நாம் நடந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கிறிஸ்து இயேசுக்குள்ளான சுவாபத்தையும் குணாதிசயத்தையும் அவருக்கேற்ற லட்சணத்தையும் நம்முடைய உள்ளான மனுஷன்ல அவர் தந்தருளுவார். 19வது வசனத்தில் பவுலடியார் இப்படி கூறுகிறார், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். உங்களுக்குள்ள கிறிஸ்து உருவாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் சிறு பிள்ளைகளாக நடந்து கொள்கிறீர்களே. 4ஆம் அதிகாரம் 18வது வசனம், நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். இப்போ சத்தியத்தை கை கொள்றதுன்றது நல்ல விஷயம் தானே, அதை ஏன் தடுக்கணும் நம்ம? இப்போ விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சத்தியத்தை சொல்லாதீங்க, பைபிள் எடுத்து காட்டாதீங்க, எல்லா விஷயத்தையும் இப்போ ஜனங்களுக்கு சொல்லாதீங்க. இந்த ஜனங்களுக்கு இப்போ சொல்ல நான் செத்த பிறகு போய் சொல்ல முடியுமா? இவருடைய இரத்தப்பொழியை யார் ஏற்றுக்கொள்வது? இன்றைக்கு பிரிவினை கூட்டத்தாராகி இந்த மக்கள் போகிற பாதை தவறு என்று சொல்லாவிட்டால் அவர்களுடைய இரத்தப்பழியை சுமப்பது யார்? இந்த நூற்றாண்டிலே, இந்த வாழ்நாள் காலத்திலே என்னுடைய வேலை அதை எடுத்து சொல்வது. இல்லை என்றால் அவருடைய இரத்தப்பழி என் மீது வந்துவிடும். ஆகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லி இந்த நற்செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையானது உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரார்த்தனை செய்வோம். இரக்கமும் உருக்கமும் தயவு நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே பயமூட்டக்கூடிய சத்திய பகுதியை நாங்கள் வாசித்தாலும் அந்த சத்தியம் சொல்லப்பட்டதினாலே அது எங்களுக்கு விரோதமாக இல்லை, அது எங்களுக்கு பிரயோஜனமாக சாதகமாக இருக்கிறது, அது ஆவியாக இருக்கிறது, எங்களை வழி நடத்து தகப்பனே. உமது மக்களை ஆசீர்வதியும், இவளை உணரத்தக்கதான ஞானம் உள்ள இருதயத்தை அவர்களுக்கு தாரும். ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வணக்கம் நேயர்களே, இன்று கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் செய்தியை கேட்டிருக்கிறீர்கள். தெளிவான தமிழில் ஆழமான சத்தியத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். பழைய ஏற்பாட்டை பின்பற்றுகிற யூதர்களுக்கும் புதிய ஏற்பாட்டின்படி நடக்கிற மக்களுக்கும் இடையே உள்ள விஷயத்தை பவுல் ஒரு உதாரணத்தின் மூலமாக விளக்கியிருக்கிறார். ஈசாக்கு இஸ்மவேல் என்ற உதாரணத்தின் மூலமாக விளக்கியிருக்கிறார். இந்த ஒரு உவமானத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டால் இன்று நீங்கள் எதற்கு கீழ்ப்படிந்து எந்த பிரமாணத்தின் கீழ் நடக்க வேண்டும் என்று தெளிவாக சிந்தித்து செயல்படுவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். சீனாய், எருசலேம் இவைகள் எதற்கு உவமானமாக சொல்லப்பட்டிருக்கிறது? கேள்வியை மறுபடியும் சொல்கிறேன். ஒரு பேப்பர் பேனா இருக்குமானால் எடுத்து எழுதி கொள்ளுங்கள். சீனாய் மலை, எருசலேம் இது எவைகளுக்கு உவமானமாக சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த கேள்விக்கான பதிலை உடனே எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கான பரிசுகள் ஆயத்தமாக காத்திருக்கின்றன. இந்த நிகழ்ச்சிகளை பற்றி பிறருக்கு நீங்கள் சொல்லுங்கள், பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். நீங்கள் குழுக்களாக உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்ப்பீர்களானால் வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஒரு சந்தேகம், கேள்வி, குறிப்புகள் இருக்குமானால் எங்களுக்கு
எழுதி அனுப்புங்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயன்பெறுங்கள். தேவ சமாதானமும் கிருபையும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். சத்தியத்தை நீங்கள் கேள்விப்பட வேண்டும். ரோமர் 10:17. சத்தியத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். யோவான் 20:30 மற்றும் 31. சத்தியத்தை கேட்டு நீங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:30. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட வேண்டும். ரோமர் 10:9-10 வசனங்கள். பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் தர வேண்டும். மார்க் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 47வது வசனம். வேதாகமத்தை இலவசமாக தபால் வழியாக படிக்க விரும்புகிறீர்களா? 15 பாடங்கள் அனுப்பப்படும். விருப்ப மொழியை தெரிவியுங்கள். இறுதியில் உரிய சான்றிதழ் வழங்கப்படும். ரைட் ஃபார் ஃப்ரீ பைபிள் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் இமீடியட்லி. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 600082. தொலைபேசி எண் 25500882. திருச்சபைக்கான பொருட்கள், சர்ச் ப்ராடக்ட்ஸ். அன்பர்களே, திருச்சபைக்கு தேவையான கம்யூனியன் ட்ரே, அதாவது பந்தி பாத்திரம், கம்யூனியன் கிரேப் ஜூஸ், திராட்சரசம், காணிக்கை பைகள், ஞானஸ்நான தொட்டிகள், மெகாபோன், ஆம்பிளிஃபயர்ஸ் இவைகளை வாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 600082. தொலைபேசி எண் 25500882.